الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله عز وجل لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. கனிமிக்க சகோதர சகோதரிகளே, இது நற்குணங்கள் தொடர்பான வகுப்பு. இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, ரோல் மாடல் இருக்கிறது. குறிப்பாக யார் அல்லாஹ்வை சந்திப்போம், மறுமை நாளை சந்திப்போம் என்று எதிர்பார்க்கிறாரோ அவருக்கு ரசூலுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த அழகிய முன்மாதிரி என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் மாத்திரமல்ல. மனிதர்கள் யாராக இருந்தாலும் சில விஷயங்களில் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வார்கள் பிறருக்கு. ஆனால் அதே மனிதர் ஒரு சில விஷயங்களில் இந்த விஷயத்தில் அவர் சரியே கிடையாது என்று சொல்லும் விதத்தில் அவருடைய வாழ்க்கையின் சில பகுதிகள் சிறப்பாக இருந்தால் சில விஷயங்களில் அவர் மக்களுக்கு ரோல் மாடலாக இருக்க மாட்டார். இதுதான் இயல்பு. ஆனால் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட இந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை பொறுத்தவரையில் அந்த வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஆக மக்கள் சிறந்த தகப்பனாக இருந்தால் சிறந்த தகப்பனாக இருக்கக்கூடிய அவர் சிறந்த கணவராக இருக்க மாட்டார். சிறந்த கணவராக இருக்கக்கூடிய ஒருவர் சில சமயம் சிறந்த தகப்பனாக இருக்க மாட்டார். சரி, சிறந்த தகப்பனாகவும் சிறந்த கணவராகவும் இருக்கக்கூடிய ஒருவர் உறவுகளை பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்ல உறவினராக இருக்க மாட்டார். அல்லது இது எல்லாமே இருந்தாலும் காசு பணம் விஷயத்திலே நம்பகமானவராக இருக்க மாட்டார். மோசடி செய்பவராக, ஃப்ராடாக இருப்பார். சரி, ஃப்ராடாக இல்லை, மக்களிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறார், நம்பகமான மனிதர், நம்பகத்தன்மையோடு வியாபாரம் செய்கிறார், குடும்பத்திலும் நல்ல தகப்பனாக இருக்கிறார், நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறார், நல்ல மகனாக இருக்கிறார், ஒரு நல்ல உறவினராக இருக்கிறார் என்று சொன்னாலும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நல்ல அடியாராக இருக்க மாட்டார். இப்படி ஏதாவது ஒரு குறைபாடு நிச்சயமாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் ரசூலுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகிய முன்மாதிரி கிடைக்கும். அல்லாஹ்வின் ஒரு நல்ல அடியார் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முன்மாதிரி கிடைக்கும். ஒரு சிறந்த கணவர் எப்படி இருக்க வேண்டும் முன்மாதிரி கிடைக்கும். ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த மாணவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த போர் வீரர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கமாண்டர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அண்டை வீட்டார் எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும். இப்படி என்பார்கள் எந்த வாழ்க்கையின் பகுதியை எந்த துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லாலோ அல்லது செயலாலோ அழகிய முன்மாதிரி நமக்காக விட்டு சென்றிருப்பார்கள். இது உறுதி, நிச்சயம். உதாரணத்திற்கு ஒரு சிறந்த மகன் எப்படி இருக்க வேண்டும் பெற்றோர் விஷயத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர் தான் வஃபாத் ஆகிவிட்டார்களே, இறந்து விட்டார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்தவர். அவர்கள் பிறப்பதற்கு சில மாதங்கள் முன்பாகவே தந்தை இறந்து விட்டார். அவர்களுக்கு 6 வயது இருக்கும் பொழுது அவர்களுடைய தாய் ஆமினா இறந்து விட்டார்கள். அப்படி இருக்க ஒரு சிறந்த மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுடைய வாழ்க்கையில் எப்படி நமக்கு முன்மாதிரி கிடைக்கும் என்று யாராவது கேட்டால் என்ன பதில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் மூத்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவார் என்றெல்லாம் நாம் சில உதாரணங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோமா இல்லையா வகுப்பிலே? அபூபக்கருடைய தந்தையை கண்ணியப்படுத்தும் விதமாக ரசூல் சொன்னார். தன்னுடைய சொல்லால் எப்படி பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். எப்படி தன்னுடைய பால்குடி சகோதரியை கண்ணியப்படுத்தினார். அதே போல் ரசூலுக்கு பால் கொடுத்த செவிலி தாய் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். போர்வை விரித்து உட்காருங்கள் என்று சொன்னார்கள். தன்னுடைய போர்வை விரித்து ரசூல் வந்தால் மக்கள் ரசூலுக்காக போர்வை விரிப்பார்கள்.
ஆனால் இங்க ரசூல் என்ன செய்கிறார்? போர்வை விரித்து, தன்னுடைய போர்வை விரித்து உட்காருங்கள் என்று சொல்கிறார். ஆக மற்ற பெரியவர்களையே ரசூல் இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறார்கள். உறவினர் கிடையாது, எந்த ஒரு உறவும் கிடையாது, இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஓடி அலைந்து ஹிதுமத் செய்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், பிறருடைய சுமையை சுமக்கிறார்கள். இது ரசூலுடைய பண்புகள். பிறர் விஷயத்திலே, மற்ற பெரியவர்கள் விஷயத்திலேயே ரசூல் இவ்வளவு ஒரு சிறந்த நபராக நடந்து கொள்ளும் பொழுது, ரசூலுடைய சொந்த தாய் தந்தை இருந்திருந்தால் உயிரோடு ரசூல் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிள்ளையாக இருந்து காட்டியிருப்பார். அன்பானவர்கள், இப்படி ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்தார். மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக அழகிய முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். ஒரு சிறந்த அல்லாஹ்வின் அடியார் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவிற்கு நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள். கால்கள் வீங்கும் அளவிற்கு எதற்காக யா ரசூலல்லாஹ் நின்று தொழுகிறீர்கள் சிரமப்பட்டு என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா? பாருங்கள், ஒரு சிறந்த அடியார் எப்படி இருக்க வேண்டும். அதே போல அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறந்த தகப்பன் என்று பார்த்தால், உதாரணத்திற்கு ஒரு சிறந்த பெற்றோர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி யுரீபுனி மா அராபஹா வயுதீனி மா ஆதாஹா. ஃபாத்திமா என்னுடைய உடலின் ஒரு பகுதி, அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அது எனக்கும் கஷ்டம்தான். இன்று மகளுக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? உடனே அந்த கஷ்டத்தை போக்க என்ன வழி என்று பார்ப்பார்கள். மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெண்களை மனைவியாக தேர்வு செய்ததே சொல்லப்போன என்னது? பிள்ளைகள் பிறந்தால் ஒரு சிறந்த தாய் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கவலை தானே, அதுவும் ஒரு விஷயம் தானே. அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த தகப்பன், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பார்த்தால், ஒரு முறை தொழுகையில் யாரோ தும்மி விடுகிறார்கள். அதற்கு அருகில் இருந்த ஒரு சஹாபி முஆவியா பின் ஹக்கம் அணிகமாக அவர் நினைச்சுகிறார், பதில் சொல்கிறார். தொழுகை நின்றபடி என்னென்னவோ பேசுகிறார். தொழுகையில் பேசக்கூடாது என்று அவருக்கு தெரியாது. முஆவியா அவர்களுக்கு மற்ற சஹாபாக்கள் பேசக்கூடாது என்பதை உணர்த்த அடித்தார்கள். அடித்து பேசாமல் இருக்கும்படி நினைச்சுதான் செய்கை செய்தார்கள். அப்போதான் அவருக்கு புரிந்தது, ஓஹோ, தொழுகை பேசக்கூடாதோ. அடுத்த பேச்சை நிப்பாட்டி விட்டார். தொழுகை முடிந்த பிறகு ரசூல் கேட்டார்கள், யார் அது தொழுகையில் பேசிக் கொண்டிருந்தது? முஆவியா பின் ஹக்கம் அவர்கள் சொல்கிறார், நான் சொன்னேன், நான் தான் யா ரசூலல்லாஹ். ரசூல் அவர்கள் என்னை அழைத்தார்கள், நான் பயந்து கொண்டே போனேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு ஆசிரியரை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அவர் என்னை திட்டவில்லை, அடிக்கவில்லை, சபிக்கவில்லை, பேசவில்லை, மாறாக அழகிய முறையில் எடுத்து சொன்னார்கள், தொழுகையில் நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம், அந்த நேரத்தில் நாம் தமக்கு மத்தியில் பேசக்கூடாது, பேசக்கூடாது என்று அழகிய விதத்தில் தான் எடுத்து சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறந்த தலைவர் என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர், ஒரு தூதர். ஆனால் பாருங்கள், பள்ளிவாசலில் பெருக்கக்கூடிய, பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார்கள், கருத்த பெண்மணி என்று வருகிறது ஹதீஸிலே. அந்த பெண்மணியை சில நாட்களுக்கு ரசூல் அவர்கள் பார்க்கவில்லை. ஆக சஹாபாவை அழைத்து கேட்கிறார்கள், ஆம், அந்த பெண்மணி எங்கே? பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்களே. சஹாபா சொன்னார், யார் சொல்லா, அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், உங்களை ஏன் சிரமப்படுத்த வேண்டும் என்று நாமளே அந்த பெண்மணியுடைய ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விட்டோம். ரசூல் சொன்னார்கள், அவர்கள் வஃபாத்தான தகவலை எனக்கு ஏன் நீங்கள் சொல்லவில்லை? சரி, அந்த பெண்மணியுடைய கபர் எங்கே, மன்னரை எங்கே என்று கேட்டு ரசூல் சென்று ஜனாசா தொழுகை தொழுது வந்தார். பாருங்கள், எவ்வளவு பெரிய சிறந்த தலைவர். ஒரு சராசரி ஏழை எளிய மக்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார். இதுதான் ஒரு சிறந்த தலைவருடைய அடையாளம். பாரபட்சம் பார்க்காமல் எல்லா மக்களுக்காக சமமாக உழைப்பது. இப்படி என்பார்களே, சிறந்த நண்பர், சிறந்த கணவர், எல்லா விதத்திலும் ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அழகை முன்மாதிரியை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள், ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு சீராவை படியுங்கள். படித்து அந்த தகவல்களை உள்வாங்கி அதே போல் நாம் நடக்க முயற்சி செய்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நற்குணங்கள், குட் கேரக்டர்ஸ் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நற்குணங்களுக்கு ஒரு சிறந்த நல்லுதாரணமாக, முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வே குர்ஆனிலே சாட்சி சொல்கிறான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் நபியுடைய நற்குணங்களை குறித்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறை படித்து அழகிய முன்மாதிரியை எடுத்து
ரசூலுடைய அழகை முன்மாதிரியை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.